வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ 2024 தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். நம்ம ஒவ்வொரு பர்டிகுலர் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா 2 கல்லூரிகள் எடுத்து அதோட பேராமீட்டர்ஸை கம்பேர் பண்ணி என்ன கல்லூரிகள் இருக்க வசதிகள் மற்றும் பிளேஸ்மெண்ட் மற்றும் ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்களை கொடுத்துட்டு வரோம். நம்ம ஏற்கனவே நிறைய கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் போட்டிருக்கோம். அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எந்த 2 கல்லூரிகள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெப்கோ ஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் மற்றும் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் சென்னை. இந்த 2 கல்லூரிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த 2 கல்லூரிகளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கல்லூரிகளுமே நல்ல பொறியியல் கல்லூரிகள். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியே தெரிகிறதில்ல. இந்த அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையை சேர்ந்த 2 பொறியியல் கல்லூரிகள். இந்த மெப்கோ ஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் ஆனது பார்த்தீங்கன்னா சிவகாசி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. இதே இந்த கல்லூரி ஒரு கோயம்புத்தூர்லையோ சென்னையிலையோ இருந்திருந்தா எல்லா மாணவர்களோட முதல் தேர்வாகவே இந்த கல்லூரியானது இருந்திருக்கும். அதேமாதிரி இந்த மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் பெருசாக வெளியே எந்த விளம்பரமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சென்னை ரீஜனில் ஓரளவுக்கு கம்மியான ஃபீஸ், அதாவது நல்ல தரமான பொறியியல் கல்வி மற்றும் கம்மியான ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரு கல்லூரியாக மாணவர்களும் பெற்றோர்களும் எந்த கல்லூரியை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 கல்லூரிகளோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நான் மெப்கோ ஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் இந்த கல்லூரியை பற்றி பார்க்குறேன். ஸோ மெப்கோ ஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் ஆனது பார்த்தீங்கன்னா 1984 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரியாக பார்க்கப்படுது. அதாவது தமிழ்நாட்டில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த தனியார் பொறியியல் கல்லூரிகள் எல்லாமே 1984 ஆரம்பித்தாங்க. அப்பயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 யூஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது போக 4 பிஜி ப்ரோக்ராம் இருக்குது. இந்த 17 யூஜி ப்ரோக்ராம்ஸில் 14 ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா NBA அக்ரெடிஷன் வாங்கின கோர்சஸாகவும் அது போக நேக்கில் இவங்க ஏ கிரேட் வாங்கியிருக்கிறதாகவும் இவங்க கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ் NARF ரேங்கிங்னு சொல்லிட்டு நல்ல, அதாவது ஒரு சிறந்த தரம் வாய்ந்த பொறியியல் கல்லூரி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு கல்லூரியாக பார்த்தீங்கன்னா மெப்கோ ஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது இருக்குது. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா இவங்க ஒரு என்ன சொல்ல வருது, விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இருக்கனால மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறப்ப ரொம்பவே யோசிக்கிறாங்க. அதுபோக இவங்க என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அப்படி என்னென்ன கோர்சஸ்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இவங்க யூஜி கோர்சஸ் என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த பாரம்பரியமிக்க கல்வி நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவில் இன்ஜினியரிங் எப்பயும் வச்சுருப்பாங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங் 1984 அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கிறாங்க. 120 சீட் இருக்குங்க. அடுத்து BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 120 சீட்டு, BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 180 சீட்டு, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 180 சீட்டு, BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 120 சீட்டு, பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 120 சீட்டு, பிடெக் பயோடெக்னாலஜி 60 சீட்டு, BE பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 60 சீட்டு, பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 120 சீட்டு. அதுபோக இப்போ ரீசெண்டாக BARC 40 சீட்டு, இதுக்குமே அப்ரூவல்ங்கிறது இவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெப்கோ ஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய பேசிக் கோர்சஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள். அடுத்து அந்த கல்லூரியோட பிளேஸ்மெண்ட் தகவல்கள் பற்றி பார்ப்போங்க. இந்த கல்லூரியோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸுங்கிறது பார்ப்போம். ஸோ இங்கே இவங்க ஒவ்வொரு வருஷத்துக்கான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2015 2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2024 பார்த்தீங்கன்னா மொத்தம் 489 ஆஃபர்ஸ் வாங்கியிருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட 455 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறதாகவும் இவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சேலரி வைஸ் பேக்கேஜ் வரைக்கும் பார்க்குறப்ப 3 லட்சத்துலேருந்து 4.2 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் 313 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. அதேமாதிரி 4.2 லட்சத்துலேருந்து 11 லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்திங்கன்னா 156 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. அதேமாதிரி 11 லட்சத்துக்கும் மேலே சம்பளம், இது இயர்லி சம்பளம் 9 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. 3 லட்சத்துக்கும் கம்மியாக பார்த்திங்கன்னா 56 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்டூடெண்ட், அவர் என்ன டிபார்ட்மெண்ட், என்ன மாதிரியான கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி 2024 டீட்டெயில்ஸுங்கிறத அவங்க தெளிவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஒவ்வொரு வருஷத்தோட டீட்டெயில்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை ஆஃபர்ஸ் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 534 ஆஃபர்ஸ் இவங்க வாங்கியிருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் MBA
பிஏ எல்லாமே சேர்த்து. பட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மட்டும் வந்து அரௌண்ட் ஒரு 455 மாணவர்கள் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறதா வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெப்கோஸ்லிங்க் இன்ஜினியரிங் காலேஜோட பேசிக் டீட்டெயில்ஸ். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியானது NACல வந்து A கிரேடு வாங்கியிருக்காங்க. NBA அக்ரெடேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லா கோர்ஸுமே வந்து NBAல அக்ரெடேஷன் வாங்கியிருக்கிறதாகவும் பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு வாங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா NARF ரேங்கிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த பொறியியல் கல்லூரிகளில் 101லேருந்து 150ங்கிற அந்த பேண்டுக்குள்ளேயுமே வர்றாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் அபவுட் மெப்கோஸ்லிங்க் இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரியானது மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜானது வந்து பார்த்திங்கன்னா 2001 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. இது வந்து மீனாட்சி கல்வி நிறுவனங்கள் சார்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரியாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கோர் பிரான்ச்சஸ் தான் வச்சுருக்கிறாங்க. சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற கோர்ஸ் இருக்குது. அதுபோக கல்லூரி ஆரம்பித்து 22 வருஷம் ஆகுது. இந்த காலேஜோட TNA கவுன்சிலிங் கோடுங்கிறது 1309 சொல்கிறாங்க. இது போக NACல வந்து A கிரேடு வாங்கின கல்லூரியாகவும் ப்ளஸ் கோர்சஸ் எல்லாமே NBA அக்ரெடேஷன் வாங்கின NBA சார்பாக அக்ரெடேஷன் வாங்கின ஒரு கோர்சஸாகவும் வந்து பார்க்கப்படுது. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 2024 பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். எப்படி பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை பார்ப்போம் நம்ம. சரிங்களாங்க. ஸோ இந்த 2024 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2024 பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மொத்தம் வந்து டோட்டல் ஆஃபர்ஸாக 225 ஆஃபர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. பிளேஸ்மெண்ட்டுங்கிறது 82% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறதாகவும், ட்ரீம் ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 50 ஆஃபர்ஸ் வாங்கியிருக்கிறதாகவும், ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 9.5 lakhs per annumனு போட்டிருக்காங்க. என்னென்ன கம்பெனியில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியோட பிளேஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட தகவல்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தகவல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தோட க்ளோசிங் கட் ஆஃப் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் மெப்கோஸ்லிங்க் இன்ஜினியரிங் காலேஜ். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெப்கோஸ்லிங்க் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது வந்து என்ன கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஓசி கேட்டகரியில் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ஓசி கேட்டகரியில் தான் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இது மாதிரி எல்லா பிரிவை சேர்ந்த மாணவர்களும் சீட் எடுக்க முடியும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 185க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு மெப்கோஸ்லிங்க் இன்ஜினியரிங் காலேஜில். மீனாட்சி சுந்தரராஜன் காலேஜில் 184.5 கிட்டத்தட்ட ஒரு 0.5 அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெப்கோஸ்லிங்க் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து வித்தியாசம் வருது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில். எதுக்காக இந்த கல்லூரிகளை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் இதோட கம்மியான ரேஞ்சில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை போய் சேர்றாங்க. பட் இந்த கல்லூரிகள் பற்றிலாம் தெரிகிறதில்ல. அந்த காரணத்துக்காக தான் இந்த கல்லூரிகள் பற்றின தகவல்களை நம்ம எடுத்தோம். அடுத்து மெப்கோஸ்லிங்கில் இசிஇ பார்ப்போம். ஸோ இசிஇங்கிறது 177.5க்கு மெப்கோஸ்லிங்கில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மீனாட்சி சுந்தரராஜன் பொறுத்த வரைக்கும் இசிஇ 170.5 கிட்டத்தட்ட ஒரு 7 மார்க் வரைக்கும் வித்தியாசம் வருது. அதுமாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 176.5க்கு வந்து மீனாட்சி சுந்தரராஜனில் க்ளோஸ் ஆயிருக்கு. மெப்கோஸ்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 177.5 கிட்டத்தட்ட 1 மார்க் வித்தியாசம் தான் வருது. ஸோ இப்போ மெப்கோஸ்லிங்க்ல இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டோட க்ளோசிங் கட் ஆஃப் ஆர் ஓசி கம்யூனிட்டி பார்த்துருவோம். ஏஐடிஎஸ் 177.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 148.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பயோடெக்னாலஜி 163, சிவில் இன்ஜினியரிங் 142.5, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 185, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 177.5, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 163.5, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 175, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 147.5க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அதே வந்து மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஏடிஎஸ் 176.5, சிவில் இன்ஜினியரிங் 130, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 184.5, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 170.5, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 160, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 177, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 142.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் மெப்கோஸ்லிங்க் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றின தகவல்கள். சரிங்களா. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு நல்ல பொறியியல் கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் வேறு எந்த காலேஜஸை கம்பேர் பண்ணி வீடியோ போடலான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுற பட்சத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த தகவல் கொடுக்கறதுக்கு முயற்சிகள் பண்ணுறேங்க. மேலும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை TNA 2024 கலந்துக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.